இந்த வெயிலுக்கு தினமும் ஒரு ஜூஸ் குடிக்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. கிரேப் ஜூஸ் செய்கிறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நம்ம அதை முறைப்படி கழுவி எடுத்து செய்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமானது. அதுக்கு நம்ம இப்போது ஒரு பவுலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மஞ்சள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து, கல்லுப்பு இல்லாத பட்சத்தில் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரேப்ஸ் முங்குற அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு கிரேப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்துட்டு சேர்க்காம மொத்தமாக நாம் அந்த கொத்தாக வாங்குகிற மாதிரி அப்படியே சேர்த்துக்கலாம். இது நான் ஏற்கனவே கொத்தோட கழுவி அதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கேன். இப்போ வீடியோக்காக திரும்ப கழுவுறதுனால நான் உதுத்ததை சேர்த்துருக்கேன். நீங்கள் வாங்கி கொத்தோடு அப்படியே முதல்ல ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடும்போது தான் அதை உதுத்து எடுத்துக்கணும். கிரேப்ஸ் இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கும்போது அதில் உள்ள தூசு, மருந்து ஏதாவது அடிச்சிருந்தாங்கன்னா அது எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நாம் 2 தடவை ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும். கிரேப்ஸில் பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காகவோ, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவோ, இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தெரியணுங்கிறதுக்காகவோ அதில் மருந்துகள் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவுனதுக்கப்புறமா தான் அதை பயன்படுத்துறது நல்லது. மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா 2 தடவை ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா உதுத்துட்டு நாம் ஜூஸ் செஞ்சுக்கலாம். பழங்களை எப்போதுமே பழங்களாகவே சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நமக்கு ஜூஸ் மாதிரி குடித்தோன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வெயில் நேரங்களில் ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிக்கலாம். கூடவே சப்ஜா விதைகளும் சேர்த்துக்கலாம். அதுவும் உடலுக்கு ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகள் எடுத்து அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். வெயில் காலத்தில் நாம் செய்கிற ஜூஸில் கொஞ்சமாக சப்ஜா விதைகளும் சேர்த்தோன்னா இது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு உதவுது. குடல் இயக்கத்தை சீராக்கிறதுக்கும், சர்க்கரை அளவு மெதுவாக உடலில் சேர்றதுக்கும், தோல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுது. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சப்ஜா விதைகள் நல்லா உப்பி ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். சப்ஜா விதைகள்ங்கிறது திருநீற்று பச்சிலைங்கிற செடியோட நுனியில் இந்த மாதிரி ஒரு கதிர் போன்ற பூ வரும். அது ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கும். அது நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த பூ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து உதுத்தினோன்னா அதிலிருந்து விதைகள் விழும். அதுதான் நமக்கு சப்ஜா விதைகள்னு நாம் ஜூஸில் போட்டு குடிக்கிற அந்த விதைகள். இப்போ நம்ம கிரேப்ஸை அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நமக்கு ஜூஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கிரேப்ஸ் இனிப்போட இந்த மாதிரி உப்பு, புளிப்பு எல்லாமே சேர்த்து செய்யும்போது ஜூஸோட டேஸ்ட் இன்னும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து அதோட ஜூஸை பிழிஞ்சிருக்கேன். எலுமிச்சம்பழம் புளிப்பு நமக்கு தேவையான அளவு தேவைக்கேற்ப புழிஞ்சிக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் தேவைன்னா அரை இது பிழிஞ்சிக்கலாம். நான் இப்போ 1/4 எலுமிச்சம்பழம் மட்டுமே பிழிஞ்சிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார் அளவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். சில மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும்போது தண்ணி நிறையா சேர்த்தோன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இனிப்புக்காக 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ்லேயே இனிப்பு சுவை இருக்கும். அதுவே போதும்னு நினச்சா நம்ம இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் இனிப்பு இன்னும் தேவைன்னு நினச்சா தேன் அல்லது நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேப் ஜூஸ் குடிக்கும்போது சிலருக்கு தொண்டையில் ஒரு கரகரப்பு உண்டாகும். இந்த மாதிரி தேன் சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த தொண்டை கரகரப்பு வராது. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைக்கோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கூட கிரேப்ஸை மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போவும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் உள்ள சத்துக்கள் ரொம்ப குறையாமல் குடிக்கணும் அப்படின்னா நம்ம வடிகட்டாமல் குடிக்கிறது தான் நல்லது. ஆனால் ஜூஸில் அங்கங்கே தோல் அந்த மாதிரி தட்டுப்படும் போது குழந்தைங்க பெரியவங்கலாம் கொஞ்சம் வடிகட்டாமல் குடிக்கனா கஷ்டப்படுவாங்க. அதனால் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம்.
நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து அதை நல்லா அழுத்தி விட்டு கொஞ்சம் கூட ஜூஸ் வேஸ்ட் ஆகாத அளவு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் வடிகட்டினதுக்கு அப்புறமா பாருங்கள், நமக்கு இவ்வளோ இது தோல் வேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கிரேப்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு அங்கங்கே வாயில் கிரேப்ஸ் தட்டுப்படும் போது அது ஜூஸ் குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். இது விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். வெறும் பழங்களை மட்டுமே ஜூஸ் செய்து அதை மட்டும் குடிக்காமல் இந்த மாதிரி கூடவே சப்ஜா விதைகளும் சேர்த்து ஜூஸ் குடிக்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதில் தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா கொஞ்சம் கூலாக குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் முறைப்படி எப்படி கிரேப்ஸை கழுவி அதை எப்படி நல்ல டேஸ்ட்டாக ஜூஸ் போடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.